தமிழகம் முழுவதும் மலைப்பகுதிகளில் உள்ள புறம்போக்கு நிலங்களில் பயிர் செய்து வரும் பழங்குடியின மக்களுக்கு பட்டா வழங்க கோரி தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அப்போது தமிழகத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வசித்து வரும் பழங்குடியின மக்களுக்கு விலக்கு அளிக்காமல் அரசாணை எண் 1168 வெளியிட்டுள்ளதால் கடந்த 35 ஆண்டுகளாக மலைப்பகுதிகளின் புறம்போக்கு நிலங்களில் பயிர் செய்து வந்தவர்களுக்கு பட்டா வழங்க முடியாத நிலை உள்ளதாக குறிப்பிட்டனர். எனவே அரசாணை எண் 1168 இருந்து பழங்குடியின மக்களுக்கு விலக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேலும் வன உரிமை கோரி கொடுக்கப்பட்ட மனுக்களில் நிலுவையில் உள்ள தனிநபர் உரிமை மற்றும் சமூக வனவள உரிமை மனுக்களுக்கு உடனே பட்டா வழங்க வேண்டும், புலையர் இன மக்களை மீண்டும் பழங்குடி இனப்பட்டியலில் இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பு தலைவர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். தமிழகத்தில் அனைத்து மலைப்பகுதிகளிலும் அரசு புறம்போக்கு நிலத்தில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் பயிர் செய்து வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு பட்டா இல்லாமல் காலகாலம் பட்டா இல்லாமல் அவர்கள் அரசு வழங்கும் அனைத்து சலுகைகளை இழந்து வருகின்றார்கள். இந்த பட்டா வழங்க தடையாக இருக்கும் தடையான எண் 25/7/89 11/68 இந்த தடையான எண்ணிக்கை தமிழக அரசு விரைவில் அவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும்.